நீங்கள் அநேக உபத்திரங்களை கடந்து போகிறது நல்ல ஒரு அடையாளம். நீங்க சரியான பாதையில் இருக்கிறீங்க என்று சொல். அந்த ட்ராக்ல சரியா நீங்க ட்ராக்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அநேக உபத்திரத்தின் பாதையில் தான் கடந்து போவீங்க. இங்க எழுதப்பட்டிருக்குது, பவுல் இவங்க இந்த சீஷரோட இருதயங்களை திடப்படுத்துகிறாராம், விசுவாசம் நிலைத்து நிற்கும்படி. இந்த காலத்து பவுல் என்ன பண்ணுவாங்கன்னா, பயப்படாதீங்க, கர்த்தர் வாசலை திறப்பார், ஆசீர்வாத மலைகள் அலை அதிகமாக பொழிய, வெள்ளம் போல நோவா காலத்தின் வெள்ளம் உங்கள் வாழ்க்கையில உண்டாக போகுது, இப்படி சொல்லி திடப்படுத்துவார்கள். புதிய ஏற்பாடுல பவுல் அநேக உபத்திரங்கள் பாதையாய் வழியாய் கடந்து போவீங்க. See, God did not promise you an easy life. ஒரு ஸ்மூத்தான லைஃப், சந்தோஷமான லைஃப் ஆண்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல. அநேக உபத்திரங்கள் உண்டு. உங்க வாழ்க்கையில உபத்திரங்கள் இருக்குதுன்னா நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்க என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையில உபத்திரங்களே இல்லாட்டினா நீங்க சரியான பாதையில இல்ல. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லைன்னா நீங்க தான் பிரச்சனை. ஐ மீன் யூ ஆர் a problem for God's kingdom. நீங்க தேவ ராஜ்யத்துக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்றேன். ஆனா உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னா நீங்க தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம். உபத்திரங்களை கடந்து போகும் பொழுது நம்ம என்ன தப்பா போயிட்டு இருக்கோமோ, சரியில்லையோ, எதுவும் மிஸ்டேக் பண்றோமோ, ஒரு கலக்கம், பயம் உண்டாகுது. ஆனா இந்த வசனம் தெளிவாக அநேக உபத்திரவின் பாதையில நீங்க கடந்து போவீங்க. You have to go through all this. உபத்திரம் இல்லாத வாழ்க்கை என்னத்தை காமிக்குதுன்னா நீங்க ட்ராக் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்ற அர்த்தம். Why should the devil trouble someone, okay, who is with him? சாத்தான் அவன் கூட இருக்கிற ஆட்கள் ட்ரபிள் பண்ணவே மாட்டான். அவன் கூட அவன் கேங்ல இருக்கிற ஆள் அவன் தொடவே மாட்டான். அவன் அது பிரச்சனையே இல்லை. அன்லெஸ் அவனுக்கு தெரியுது இந்த ஆள்னால நம்ம ராஜ்யத்துக்கு பெரிய ஆபத்து வரனா அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண பார்ப்பான். So you must understand, the devil will never disturb his own. He will only disturb those who belong to God. பிரச்சனை இல்லைன்னா நீங்க தான் பிரச்சனை. If your life has no problem, that means there is something wrong with your walk with God. நீங்களும் ஆண்டவரும் சரியா நடக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடன் இணைந்து நீங்கள் நடக்கல என்று அர்த்தம். பட் இஃப் யூ சூஸ், நீங்க பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை, இந்த அளவுக்கு போராட்டம் இல்லை, ஹாப்பியா இருந்தீங்க, பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா இருந்தீங்க, டெய்லி ஹேவ் சம்திங். எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பதான் பெரிய இடிய தலையில விழுந்திருக்கு, பெரிய கல் வந்து மண்டையில விழுந்திருக்கு. இட் ஷோஸ் தட் யூ ஆர் இன் தி ரைட் ட்ராக். பரலோகத்துக்கு போகிற பாதை நெருக்கடியான பாதை, அது விசாலமான பாதை அல்ல. அந்த நெருக்கடி உங்களை காயப்படுத்தும். பட் இதெல்லாம் நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? தட் யூ ஆர் இன் தி ரைட் ட்ராக். ஒரு விசுவாசி அவன் உலகத்தினால நிம்மதியா தூங்க முடியாது. உலகத்துல உபத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இயேசுனால அவன் நிம்மதியா தூங்குவான். எல்லாமே சரியா போனுச்சுன்னா நீங்க உங்களை செக் பண்ணி ஆகணும். இயேசு சொல்றாரு, நீங்கள் சிலுவையை சுமந்து வரணும்ட்டு. சும்மா அந்த ஸ்பான்ச் தூக்கிட்டு வரணும் சிலுவை இல்ல. ஸ்பான்ச் ஒரு கிராஸ் செஞ்சா இருக்கும், ஒரு ஊரில் தூக்கிட்டு வரலாம். அந்த கிராஸை சொல்ல நல்லா கட்டையில செய்தது எவ்வளவு ஹெவியா இருந்திருக்கும். அதை உங்களை தூக்கிட்டு வர சொல்றார். That shows the trials will be too heavy in your life. முன்பாக உங்களுக்கு சொன்னேன், கர்த்தரோட பலத்த கரத்துல அடங்கி இருங்க. கர்த்தர் பலத்த நடத்துமா, அது ஹெவியான ஒரு ஹேண்ட், அதான் உபத்திரம், அதுல அடங்கி இருங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் உங்களை சிலுவையை சுமந்துனா மீன்ஸ் நீங்க கடந்து உபத்திரத்தை வந்து பேசிட்டு இருக்கிறார். உபத்திரம் வரும் பொழுது சிலுவை ஏன் சுமக்கணும்னா உபத்திரத்தில் நீங்கள் கிறிஸ்துவை காமிக்கணும். சிலுவை அவர் அடையாளம் காமிக்குது, கிறிஸ்துவை ஒரு கிறிஸ்துவ விசுவாசி. இங்க தான் நீங்க அதிகமா இயேசுவை போல வெளிப்படுவீங்க. The character of Jesus will be revealed in your trial. இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள்ள வெளிப்படும் உங்கள் உபத்திரவத்துல. இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்காத வரலும் உபத்திரம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சோ நீங்க கேக்குறீங்க, ஏன் முடிவில்லாமல் நடந்துட்டே இருக்குது, ஏன் முடிய ஓயாம இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது? இதான் காரணம். பிகாஸ் உங்க கேரக்டர் இயேசுவை போல மாறல. பாட்டு பாடுறோம் இல்லையா, மறுபமா எங்களை மாத்துங்கன்னு சொல்லி மறுபமா ஆகிறதே கிடையாது. மறுபமா நீங்கள் மாறணும். இயேசுவின் சாயலாக மாறினா தான் அந்த உபத்திரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். Trials are sent in order to bring out the characteristic of Christ in you. உபத்திரத்தை ஏன் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார்னா கிறிஸ்துவின் சாயலை உங்கள்ட்ட வெளியே கொண்டு வருகிறதுக்காக. அதான் உபத்திர பர்பஸ். யோபு கொஞ்சம் ட்ராக் விட்டு வெளியாகிட்டான். அவன் நினைக்கிறான் இந்த மாதிரி நம்ம கர்த்தர்ட்ட சரியா இருந்தா நம்ம குடும்பம் பிளெஸிங் எல்லாம் சரியா இருக்கும், பாதுகாக்கப்படும் சொல்லி. ஆண்டவர் உபத்திரத்தை அனுப்பும் பொழுதுதான் அவன் தெளிந்து இது பண்றானா, இதெல்லாம் பிளஸிங்ல ஆண்டதான் எனக்கு பிளஸிங் பார்க்கறாங்க. அங்கதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த சுபாவம் வெளிவர ஆரம்பிக்குது. உபத்திரம் வரும்பொழுது உங்களை அழுத்தம் நெருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு ஐயோ உபத்திரமா என்ன வேணாம் விட்டுருங்க பாஸ்டர், வேணாம் பாஸ்டர், இருந்தே ஆகணும். உபத்திரம் இருந்தே ஆகணும், பிரச்சனைகள் வந்தே ஆகணும். அது வர 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 வரதான் நீங்கள் உருவாக்கப்படுவீங்க. நான் சொல்றது என்ன தெரியுமா, நீங்களா போய் ஒரு ஆளை போய் நோண்டிட்டு பிரச்சனை வச்சுன்னா அது உங்க தப்பு.
நீங்க ஒண்ணுமே பண்ணாம பிரச்சனை, அதுதான் சரியான உபத்திரவுன்ற. தண்டனைக்கும் தண்டிக்கப்படுகிறதுக்கும் உபத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. யோசேப்பு ஒரு தப்பும் பண்ணல, அவனை பொய்யா குற்றம் சொல்லி தூக்கி ஜெயில போட்டாங்க, பிரிசன்ல போட்டாங்க, அது உபத்திரம். அவன் பண்ணி தூக்கி போட்டு அது என்னது? தண்டனை. So if you are going through that because of your own action, that is punishment. You are suffering for what is evil. தீமை செய்தீர்கள், அதை அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்க தப்பு பண்ணல, நீங்க சரியா இருக்கீங்க, ஆனாலும் கல்லடி வாங்குறீங்க, பிரச்சனைகளை கடந்து போகிறீங்க, விமர்சனம் வாங்குறீங்க, அப்படின்னா நீங்க சரியா பார்த்துருக்கீங்க, உபத்திரத்தை கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இங்கதான் நீங்க என்ன யோசிக்கணும்னா, இயேசு என் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு, எப்படி இதை கடந்து வருவாரு. பாருங்க, நிறைய விதமான உபத்திரம் சொல்ல நான் சில காரியத்தை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்றேன். 3 காரியம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல முதலாவது பாத்தீங்கன்னா, பண ரீதியில உபத்திரங்கள் உண்டாகும். விசுவாசியா இருக்கிற யாவரும் உபத்திரங்களை கடந்து போய் ஆகணும். இஃப் யூ ஆர் a believer you must go through. அப்ப ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களை அங்கவே உங்க தலையை வெட்டி போட்டுருவாங்க, கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க. ஓகே, இன்னைக்கு அந்த பாடு நம்மளுக்கு இல்லை, அந்த பாடு இன்னைக்கு நமக்கு இல்லை. இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னா, பிசாசுக்கு தெரியும் எதுல கையை வச்சா அவன் இயேசு மறுதலிப்பான், எதுல கையை வச்சா விசுவாசத்தை எழுந்து போவான். ஏன்னா faith பாருங்க, பணம் விசுவாசத்துக்கு ஈக்குவலா நிக்குது. இப்ப many have this trust, பணத்தினால் இதை சாதிக்க முடியும், காசு இருந்தா இது செய்திட முடியும் சொல்லி. அப்படின்னா நம்ம விசுவாசம் இப்ப கர்த்தரை நம்பி இல்ல, பணத்தை நம்பி இருக்குது. அப்ப சாத்தான் என்ன பண்றானா, எந்த பணத்தை நீங்க நம்பி இருக்கிறீங்களோ அந்த பணத்தினாலே ஒரு அழுத்தத்தையும் நெருக்கத்தையும் கொண்டு வருகிறோம். அதனால தான் நீங்க பாருங்க, நல்லா போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு பணத்தேடல் உண்டாகும், கடன்ல போய் விழுவீங்க, பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும். அப்ப நார்மலா போயிட்டு இருக்க லைஃப் எப்படி ஆகும்னா, இப்போ ஒரு கேள்வி உண்டாகும், why not நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் சர்ச்சையும் பிரேக் நான் எடுத்துட்டு எங்கேயாவது போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் பண்றதுக்கு, அல்லது நான் சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யலாம், ஆஸ்திரேலியாவில் போய் ஆப்பிள் பொறுக்கலாம், அதெல்லாம் பொறுக்கி ஏதாவது பண்ணி எங்க குடும்ப கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் அப்புறம் ஆண்டவரை தேடுறேன். இப்படி ஒரு சிந்தை, ஒரு யோசனை வந்துச்சுன்னா அது கர்த்தர் கொடுக்கிறது, சாத்தான் கொடுத்திருக்கிறான் நிரந்தரமா ஒன்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதுக்கு. நீ ஆப்பிள் பொறுக்கினாலும் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டாலும் கர்த்தர் இல்லாம உங்களுக்கு ஆப்பிளும் கிடைக்காது, ஆரஞ்சும் கிடைக்காது. You might plan too many things. At the moment you decide to stay away from church, from ministries, சபையை விட்டு ஊழியங்களை விட்டு விலகி நிக்கணும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, that's it, it's gone. So பண நெருக்கடி அவன் கொண்டு வரான். This is where you need to sharpen your faith. என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். அவர் எனக்கு கொடுக்க போறதில்ல, அது அவருக்கே அவர் சந்திக்க போகிறார். Because you are the crown of God, you are the child of God. உங்களுக்கு கர்த்தர் செய்யும் பொழுது அது அவருக்கு அவர் செய்கிறார். உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா, ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? பிள்ளை பிச்சைக்காரன் போய் நடந்து போக கூடாது, ஆமாமா இல்லையா? என் பேரு கட்டுரும் அப்படிதானே யோசிக்கிறீங்க, அப்பதான் கர்த்தர் யோசிப்பார். நீங்க கஷ்டப்பட்டா வெறுமையா இருந்தா கர்த்தருக்கு தான் பாடு. So you must understand, இது நெருக்கடி, பண ரீதியில உங்களை அடிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசத்தை விட்டு பணத்தின் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறீங்க. There are many Christians, இன்னைக்கு கூட நிறைய பேர் காணும் சர்ச்ல. ஏன்? மேபி ஷிஃப்ட் வேலை இருக்கலாம், அடிஷனல் வேலை இருக்கலாம், they skip the church. ஏன்னா சர்ச் புரிஞ்சுக்கும். You don't understand that God hates this the most. கர்த்தர் அதிகமாக வெறுக்கிறார். You all don't understand the kind of grace that God pour upon you. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் கடந்து போகிறது லேசான உபத்திரம், கொஞ்ச நாள் தான், அது கடந்து போயிடும். ஷேத்ராக் மேஷாக் அபேத்நேகோ உபத்திரத்தை முடிச்சோனே அந்த ராஜ்யத்துல they become the governors. ப்ரமோஷனை கொடுக்கிறதுக்கு முன்ன கர்த்தர் அவர்களை சோதித்து பார்க்கிறார். அப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் போது, இந்த ப்ரமோஷன் ஏன் கிடைச்சு? கர்த்தருக்காக நின்றவங்களுக்கு கிடைச்சு. அப்ப இந்த வேலைக்காக இல்ல, கர்த்தருக்காகவே கடைசி நிக்கணும்னு சொல்லி நியமித்தார்கள். So behind every trials there are promotions waiting for you. ஒரு உயர்வு உண்டாகுது. ஆகையால் நீங்கள் உபத்திரத்தை கடந்து போகும்போது சந்தோஷமாய் கடந்து போங்க.